அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. என் சுவாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரும் 2.5 நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்தேன் பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெரும் தவத்தால் நான் தான் சாற்றுகின்றேன் அறிந்துதான். சத்தியம் சத்தியம் சத்தியமே இத்தினமே பின்சாரும் இடைமடையாய் என் மொழி நிந்தனைக்கே என் மொழியே நிந்தனைக்கு வெளியேயாகும். 2.5 நாழிகைக்குள்ளே 2.5 நாழிகை கடந்த போது இப்படி என் சாமி எனது துறை என்னுவே நாயகனார் அப்படின்றார். யார் சொல்றாரு? இறைவனை தான் சொல்றார். என் உயிர் நாயகனார் இன்று வந்து என் பேர் உடம்பில் அமர்கின்றார் அப்படின்றார். என் பேர் உடம்பில் அமர்கின்றார். பின்சாரும் 2.5 நாழிகைக்குள்ளே எனது உடம்பில் கலந்து பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெரும் தவத்தாலே நான் பெற்றேன் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, நான் பெற்ற தவத்தால் இன்னைக்கு இறைவன் என் பேருடம்பிலே கலந்து பிரியாமல் இருப்பார். அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். சத்தியம் சத்தியமே இத்தனமே அப்படின்றார். சத்தியம் பள்ளி சொல்கிறேன் அப்படின்றார். பின்சாறு 2 இடைமடையாய் என் மொழி நிந்தனைக்கு என்னுடைய பேச்சை கேட்டு எனக்கு வேண்டியதை தவத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு வேண்டியதை கொடுத்தார், என்னோடு கலந்தார் அப்படின்னு சொல்கிறார். வெளியாகும் 2.5 நாழிகைக்குள்ளே கடந்த போதே அப்படின்றார். 2.5 நாழிகை அப்படின்னா 2 + அரை அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. 2ன்னா இப்போ ஒரு நாழிகைன்னு வச்சுங்களேன், அதை 2ஆக பிரித்தா 2 அரை, 2ஆக பிரித்தா 2 அரை போகுது ஒரு நாழிகை. அது 2.5 நாழிகை அப்படின்னு சொல்கிறாங்க. 2.5 நாழிகைன்னா அரை நாழிகை. ஒரு நாழிகையே 2 அரையாக பிரிக்கிறாங்க. இப்போ இது ஒரு பேப்பர் தான் இது. ஆனால் இப்படி பார்த்தா ஒரு பேப்பரு ஒரு பக்கம், இப்படி பார்த்தா ஒரு பக்கம். இதுதான் 2 அரைன்னு சொல்கிறாங்க. 2.5 நாழிகைக்குள்ளே என் பேருடம்பில் கலந்து நான் உலகமெங்கும் நிறைந்திருப்பேன், அனைத்து உயிர்களிடத்தும் கலந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது என்னை ஆண்டவர் ஏறாநிலை மேல் ஏற்றினார். என்ன சொல்றாரு? இப்பொழுது ஆண்டவர் என்னை ஏறாநிலை மேல் ஏற்றினார். இது எல்லாவற்றையும் விட்டதனால் கிடைத்த லாபம். நான் எல்லாத்தையும் விட்டதனால் கிடைச்ச லாபம் இது அப்படின்னு சொல்றாரு. விட்டதனால் கிடைத்த லாபம் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் என்னைப்போல் விட்டு விட்டீர்களானால் நீங்களும் என்னைப்போல் லாபம் அடைவீர். என்னை போல் விட்டு வந்தீங்கன்னா, நிசத்தமாக இறைவனை ஊன்றி நினைத்தீர்களானால் கண்டிப்பாக நீங்களும் இதை அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சிலர் அடைய முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வள்ளல் பெருமானே சொல்கிறார், நான் செய்த தவத்தை நீங்கள் செய்தீர்களானால் நீங்களும் இதை அடையலாம் அப்படின்னு தான் சொல்கிறார். இதுவரையில் விடாமல் இருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்று கொண்டார்களா? இதுவரையில் விடாமல் இருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்று கொண்டார்களா அப்படின்னு சொல்கிறார். யாரும் பெறவில்லை. இதுவரைக்கும் விடாமல் இருந்தவங்க யாரும் பெறவில்லை. நான் சைவத்தில் வைத்த லட்சியம் என்னை தூக்கி விடவில்லை அப்படின்னு சொல்கிறார். நான் சைவத்தில் அதிகமாக லட்சியம் வச்சுருந்தேன். சைவத்தில் தான் இருந்தேன். முதல்ல சைவத்தில் தான் நான் இருந்தேன். அது என்னை தூக்கி விடவில்லை.
அது காட்சி பொருளாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். காட்சி பொருள்னால் நம்ம ஒரு பொருட்காட்சிக்கு போகிறோம், அங்கே பார்க்குறோம்ல, அதெல்லாம் காட்சி பொருள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காட்சி பொருளாக தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். யார்? இதை வள்ளல் பெருமானியே சொல்கிறார். எந்த கடவுளையும் நான் நின் சாயலாக பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். உன் சாயல்னா அந்த ஜோதி என்ற ஒரே குறிக்கோளில் நான் அப்படி பார்த்தேன். எல்லா கடவுள்கிட்டையும் போனேன், விநாயகரை பற்றி பாடினேன், முருகரை பற்றி பாடினேன், அனைத்து தெய்வங்களையும் பாடினேன். ஆனால் எங்கு பாடினாலும் உன்னுடைய சாயலாகவே இருந்தேன் அப்படின்றார். நான் யாரையும் கடவுளாக பார்க்கவில்லை, அற்பெருஞ்சோதி ஆண்டவனை மட்டும்தான் பார்த்தேன். இது வெளி உலகத்துக்காக நான் அனைத்து தெய்வங்களுக்கும் பாட்டு பாடினேன், அனைத்து தெய்வங்களுக்கும் தரிசனம் செய்தேன். ஆனால் எனக்கு நேரடியாக காட்சி கொடுத்தவர் திருத்தணி முருகன் தான் அப்படின்னு சொல்கிறார். முருகனை அருவமாக பார்த்தேன் என்றார். கருணையும் சிவமும் ஒன்றுதான். கருணை இருந்தால் சிவம் வந்துடுவார். ஒன்றாக பார்த்தேன். அதுதான் என்னை ஏறாமிலேசில் ஏற்றிவிட்டது. ஏறாமிலேசில் ஏற்றி என்னை ஆறாறு காட்டிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லுவார். அந்த கருணை தான் என்னை ஏறாமிலேசில் ஏற்றி விட்டது. நீங்கள் தவம் பண்ணால் மட்டும் பத்தாது, அந்த கருணை வேண்டும். அந்த கருணை இருந்தால்தான், அதான் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொன்னார். அந்த கருணை இருந்தால்தான் ஜீவகாருண்யம்னா ஆகாரம் கொடுக்கறது மட்டும் இல்லை, 84,000 கோடி ஜீவர்களுக்கும் அந்த உயிர்களெல்லாம் ஒரே ஒன்று தான், அந்த எல்லா உயிரும் இறைவன் தான் அப்படின்னு நினைக்கணும். அதுதான் ஜீவகாருண்யம். ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்துட்டு ஜீவர்களை கொல்வது ஜீவகாருண்யம் இல்லை. அனைத்துயிரும் எத்தனையும் பேதமுறாய் எவ்வுயிரும் தம்முயிர் போல் ஒத்துரிமை உடையவராய் ஓக்கென்றார் அவர்தானே சித்துருவாய் என்பெருமான் நடமாடும் இடமென்ன நான் அறிந்தேன் அப்படின்றது. பேதமில்லாத எல்லா உயிரும், எறும்புலேருந்து யானை வரைக்கும் அனைத்து உயிர்களையும் 84,000 ஜீவர்களையும் கடவுளாக பாவித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் என்னை ஏறாமிலேசில் ஏற்றி விட்டது. ஆகாரம் கொடுத்தார், மனுஷனுக்கு தான் ஆகாரம் கொடுத்தார். மற்றதெல்லாம் அது ஆகாரத்தை தேடிச்சு. மனுஷன் மட்டும்தான் ஆகாரம் கிடைக்கல அவனுக்கு. ஒரு எறும்பு இருக்குதுன்னா அது கடைசி வரைக்கும் அதுக்கு ஆகாரம் தேடி வச்சுக்கும், வயசான காலம் வரைக்கும். அதுபோல் ஒரு சிங்கம் இருக்குதுன்னா வயசான காலம் வரைக்கும் அது ஆகாரத்தை சாப்பிட்டு இறக்கும். ஆனால் மனுஷன் மட்டும் வயசு முடிஞ்சு போச்சுன்னா அவனுக்கு யாராவது ஆகாரம் கொடுக்கணும். ஆகாரத்தை தேட முடியாது அவனால். யாராவது ஒருத்தர் தேடி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அனைவரும் அப்படி வச்சுருக்க மாட்டாங்க. அதனால தான் தர்மசாலை கட்டி ஆகாரத்தை கொடுத்தாரு. பசியால் யாரும் சாகக்கூடாது, பட்டினியால் சாகக்கூடாது அப்படின்னு. இப்போவும் பார்த்தா நம்ம இதில் 50 பங்கு பேர் தான் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றாங்களாம். 100 பங்கில் 50 பங்கு பேர் 2 வேளை சாப்பாடு தான் சாப்பிட்றாங்களாம். 1 வேளை சாப்பாடு சாப்பிட்றாங்களாம் 30 பங்கு பேர் பொதுவாக உலகத்தில். வள்ளலார் காலத்தில் அப்போ எப்படி இருந்திருக்கும்? இப்பயே 50 பங்கு பேர் தான் 3 வேளை சாப்பிட்றாங்க. 30 பங்கு பேர் 2 வேளை தான் சாப்பிட்றாங்களாம். 20 பங்கு பேர் ஒரே வேளை தான் சாப்பிட்றாங்களாம். அப்படியெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருக்குது பாருங்கள். இன்னும் கஷ்டம் தெரியல. ஆனால் வள்ளல் பெருமான் அந்த தர்மசாலையை கட்டிய பிறகு இங்கே தமிழ்நாட்டுக்கே அது ஒரு முன்னோடியாக அந்த ஆகார பஞ்சம் கிடையாது. இப்போ 2000 சுத்தமாகவே ஆகார பஞ்சம் இல்லை. எங்கே பார்த்தாலும் ஆகாரம் கொடுக்குறாங்க. எங்கெங்கே பார்த்தாலும் அந்தந்த ஊர்லேயும் கொடுத்துட்டே இருக்காங்க. அதான் சொன்னார், எங்கெங்கே இருந்து உயிர் ஏது வேண்டினோ அங்கங்கே இருந்ததில்ல அற்பெருஞ்சோதினார். எங்கே இருக்கிற உயிர் பசின்னு நினச்சாலும் அங்கெல்லாம் கொடுத்துனே இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணார். தயவு இருந்தால்தான் பெரிய நிலையை அடைய முடியும். தயவு இருந்தால்தான் இறைநிலையை, முடிவான நிலையை அடைய முடியும். இதுக்கு தயவு தான் காரணம். தயவு தான் என்னை மேலே தூக்கி விட்டது அப்படின்றார். இப்போது என்னுடைய அறிவு அண்டங்களுக்கு மேல் இருக்கிறது அப்படின்றார். இப்போ பூமியில் இருந்த அறிவானது அண்டங்களுக்கும் போய் சேர்ந்து விட்டது அப்படின்றார். அண்டங்களுக்கும் என்னுடைய அறிவானது எங்கும் நிறைந்திருக்கிறது. இறைவனோடு நான் கலந்திருக்கிறேன். அதனால் அண்டங்களுக்கும் என்னுடைய அறிவானது விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் வருவீரானால் இந்த நிலையை அடையலாம் அப்படின்றார். மறுபடியும் சொல்கிறார்,
அடைய முடியாதுன்னு கிடையாதுப்பா, நான் சொன்ன வழியை இப்போ கடைப்பிடிச்சு நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறார். இதற்கு முன் சன்மார்க்கம் இருந்தது, இதுக்கு முன்னே சன்மார்க்கம் இருந்தது, ஆனால் அது விளக்கப்படவில்லை. சன்மார்க்கம் ஆரம்ப காலத்தில் இருந்தது, ஆனால் அது அவ்வளோ விளக்கமாக இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது ஞான சித்தர் காலம் என்ன சொல்கிறாரு? ஞான சித்தர் காலம், மக்கள் எளிதாக சன்மார்க்கத்தை புரிந்து கொள்வார்கள். இப்போ ஞான சித்தர் காலம், மக்கள் எளிதாக சன்மார்க்கத்தை புரிந்து கொள்வார்கள் அப்படின்றார். தசமார்க்கம், ஆண்டான் அடிமை முறை வழிபடுதல். தசமார்க்கம்னா சார் சன்னு கோயிலில் போய் சாமி கும்பிட முடியாது, எட்டது தான் கும்பிடணும். அதான் ஆண்டான் அடிமை அப்படின்றது. அப்படிதான் முதல்ல இருந்தது. ஞான சம்பந்தருக்கு பிறகு அது மாறியது அப்படின்றார். அந்த மார்க்கம் மாறியது ஞான சம்பந்தருக்கு பிறகு. அப்புறம் சகமார்க்கம், நண்பர்களாக பழகுதல். சகமார்க்கம், நண்பர்களாக பழகுதல். அது சுந்தருடைய காலம், சாமிகளுடைய காலம். அது அன்பு அதிகமானதுனால இறைவனே சுந்தரமூர்த்தி சாமிக்கு அவங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனையை தீர்த்து வைத்தார், தூது சென்றார் அப்படின்றார். அப்புறம் சன்மார்க்கம், கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி உறவு மாதிரி இருக்கிறது தான் சன்மார்க்கம் அப்படின்றார். அது என்னுயிர் தந்தையே அப்படின்னு சொல்லுவார். அவர் தந்தையாகவும் நாம் பிள்ளையாகவும், இந்த தந்தையேன்னு ஒரு 20 வரி சொல்லுவார். என் பதியேன்னு ஒரு 20 வரி சொல்லுவார். அப்போ பதினா ஆண்டவன் நமக்கு கணவன், தந்தைனா நமக்கு நாம் அவருடைய பிள்ளை. அதுபோல் சன்மார்க்கம் கணவன் மனைவி உறவு போல இருக்கிறது சன்மார்க்கம். இது மாணிக்க வாசர் காலம் அப்படின்றார். மாணிக்க வாசர் தோன்றிய போது இந்த மாதிரி ஒரு உறவு வந்தது. இவை எல்லாவற்றையும் அனுபவித்து சமத்துவம், சகோதர தத்துவம், உண்மை வழியில் வந்ததுதான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்றார். இல்லை, சமரசம் இருக்குது, சுத்தம் இருக்குது, சத்தியம் இருக்குது. இவர் கொண்டாந்து ஏற்கனவே இருந்தது சன்மார்க்கம் தான் இருந்தது, வெறும் சன்மார்க்கம் தான் இருந்தது ஆரம்ப காலத்தில். இங்கே சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். சத்தியம் வந்து போச்சு, சுத்தம் வந்து போச்சு, சமரசம் வந்து போச்சு, எல்லாம் சமரசம். ஞானத்தை அருளக்கூடிய மார்க்கம் அப்படின்றார். ஞானத்தை அருளக்கூடிய மார்க்கம். அதனால்தான் ஞான சபையில் இறைவன் ஜோதி வடிவமாக அமர்ந்திருக்கிறான் என்பதை நான் ஞான சபையை வடிவமைத்தேன், ஞான சபையை கட்டினேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஞான சபையினுடைய உள்ள அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குது. எப்படின்னு கேட்டால் 71 வயசுக்கு மேலானவங்க தான் ஜோதி காமிக்கணும், 10 வயசுலேருந்து 14 வயசு உள்ளவங்க தான் ஜோதி காமிக்கணும் அப்படின்னு ஞான சபை உள்ள செல்வதற்கு சில ரகசியங்கள் இருக்குது. ஆனால் புலால் மருத்துவராக வள்ளல் பெருமான் சொன்ன அனைத்து கண்டிஷனும் உள்ளவர்களாக இருந்தால் தான் ஞான சபையில் ஜோதி தரிசனம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் 2 பாதங்களையும் வெண்துணியால் மறைத்து 2 வயசு குழந்தையை போல் முட்டி போட்டு தவழ்ந்து உள்ளே செல்ல வேண்டும். அங்கே 12 கால் மண்டபம் 4 கால் மண்டபத்தை கடந்து மேடைக்கு செல்கின்ற வரையில் முட்டி போட்டு தவழ்ந்து தான் செல்ல வேண்டும். ஞான சபை உள்ளே சென்று விட்டால் மறுபடி எந்த வழியில் வர்றதுன்றே தெரியாது. அப்படி 8 திக்கும் வழி இருக்கிறது, எந்த வழியில் வந்தோம்னே தெரியாது. இது தினமும் அனுபவத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவர்கள் போனால் அங்கே இருக்க வேண்டியதான், எந்த வழியில் வந்தோம்ன்றே தெரியாது. அப்படி ஒரு ரகசியம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். 10 வயசுலேருந்து 14 வயசு குழந்தைன்னா அது 3 மாதம் வெறுத்தது. அவங்க செய்ய ஜோதி தரிசனம் காமிக்கலாம், ஆனால் சைவமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதன் பிறகு என்ன பண்ணுறாரு, சபையை கட்டி முடிச்சுட்டு
இந்த சபைக்கு வந்து ஒரு இயற்கை சீற்றங்கள் இல்லை அரசாளுடைய ஏதாவது கனிம பொருள் இருந்து இதை காலி செய்து விடுவார்களோ அப்படின்னு சொல்லி சபை கட்டுவதற்கு முன்னே அந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணுறாரு. இந்த 84 ஏக்கருக்கும் ஆராய்ச்சி பண்ணி இது உள்ள கனிம வளங்கள் இருக்கிறதா, அரசால் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு பார்க்குறாரு. அதாவது சபையை வந்து இடம் மாற்றக்கூடிய தகுதி இடம் அந்த நிலைமை உண்டானால் எதிர்காலத்தில் என்ன செய்வாங்க, அதனால் இப்பொழுதே நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அதை பல நாள் வந்து ஆழ்ந்த தவத்தில் சென்று பூமியை ஆராய்ச்சி பூமியினுடைய உள்ளே மனதை செலுத்தி பூமியோடு ஒன்றி தவம் இருந்து கண்டுபிடிச்சிட்டார். எதுவுமே கிடையாது, இயற்கை சீற்றத்தாலும் அரசாளுடைய அரசனாலும் இந்த பாதிப்பு எதுவும் வராது அப்படின்னு அவர் சொல்கிறது. என்னன்னு கேட்டால் சபையை வந்து யாரும் மாற்ற முடியாது அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். சபை இருக்கிற இடத்துல தான் இருக்கும், எக்காலமும் அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஒரு மனிதனுடைய சுவாச காற்றானது 21,621 முறை சுவாச காற்று. அந்த 21,621 சங்கிலியை செய்தார், சங்கிலி வளையத்தை செய்து இது மனிதனுடைய மூச்சு காற்றாக அந்த சபையை சுற்றி கட்டினார். கட்டி ஒரு பௌர்ணமி அன்று இரவு மணி 12 மணி அளவில் அந்த சபையை சங்கிலி கட்டி இழுத்து பார்க்குறாராம். சபை வலுவாக தான் இருக்குதா, மலை மாதிரி இருக்குதா, இல்லை இயற்கை சீற்றங்களுக்கு அசைவு கொடுக்குமா அப்படின்னு பார்த்தார். ஏன்னா அந்த சபையை அமைக்கிறதுக்கு 9 முறை 8 முறை கடக்கால் போட்டு 9வது முறை தான் அது வந்து சரியாக அமைஞ்சுதான். அவர் நினச்ச பிரகாரம் நான் அமைக்கிறதுக்கு 9வது முறை தான் அது அமைஞ்சுதான். அதனால் இது எக்காலத்தும் எவ்விடத்தும் மாறாமல் அழியாமல் இருக்குமா, இதனுடைய வலு எப்படி இருக்குன்னு கட்டி இழுத்து பார்த்தாராம். அதுதான் அந்த சங்கிலி என்றைக்கும் போகிறவங்க அதை எடுத்து மேலே போட்டு கொஞ்சம் நாள் வச்சுருந்து அவங்க உடம்புல வச்சுருந்து போடுவாங்க. ஏன்னு கேட்டால் அது மூலிகை சாரால் பதப்படுத்தப்பட்ட சங்கிலி. இந்நாள் வரைக்கும் மழை வெயில் எல்லாமே மழையில் தான் இருக்குது. நாம் ஒரு இரும்பு போட்டோம்னா ஒரு 6 மாதத்துலேயே இரும்பு துருவெறி போய் இரும்புடைய வலு போயிடுது. ஆனால் அந்த சங்கிலி இன்றைக்கி போய் பார்த்தாலும் இப்போ தான் செஞ்ச மாதிரி இருக்கும். அது மூலிகை சாறில் ஊற வைத்து பக்குவப்படுத்தி எக்காலத்தும் இந்த சங்கிலி கூட அழியாமல் இருக்க வேண்டும், சபையும் மாறாமல் இருக்க வேண்டும். இந்த இடம்தான் இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் குடிகொண்ட இடம் அப்படின்னு சொல்லி இவ்வளவும் சரி பார்த்து தான் அந்த இடத்த அமைச்சார். அதனால நாமும் அவர் சொன்ன மாதிரி இருந்தோமானால் அந்த நிலையை அடையலாம் என்றுதான் வள்ளல் பெருமான் கூறுகிறார். நீங்கள் எல்லாம் அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலை வாழுங்க. இந்த அருட்சிவ நெறி சார்ந்தீர்களானால் உங்களுக்கு கண்டிப்பாக இது கைகூடும். சிவநெறி என்பது ஜீவகாருண்யம். என்ன சொல்கிறவங்க, அருட்சிவ நெறி அப்படின்னா சிவநெறி என்பது ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்யம் செஞ்சால் அருட்பெரு நிலையில் வாழலாம், அருட்பெரு நிலையை அடைவீர். அருட்பெரு நிலையை அடைவது தவம், அருட்பெரு நிலையை அடைவதற்கு தவம். இவர்களுக்கு இரண்டுமே உறுதியாகும். ஜீவகாரணம் செய்கிறவங்களுக்கு தான் தவம் கைகூடும் அப்படின்றார். இப்படி ரெண்டுமே கைகூடும். அப்போ ஒரு பக்கம் ஜீவகாரணம் இருக்கணும், ஒரு பக்கம் தவம் பண்ணணும். அதுவும் ஒரு நாளைக்கு 3 வேளை தவம் செய்யணும்னு சொல்கிறார். காலையில் 5லேருந்து 6 மணிக்குள்ளே தவம் செய்யணும், மதியம் 12லேருந்து 1 மணிக்குள்ளே தவம் செய்யணும், மாலை 6லேருந்து 7 மணி வரைக்கும் தவம் செய்யணும். நீ 1 நிமிஷம் செய்வே, 5 நிமிஷம் செய்வே. ஒரு நாளைக்கு 3 வேளை இறைவனை ஊன்றி நினைக்க வேண்டும். எத்தொழிலை செய்தாலும் யாதொன்றை நினைத்தாலும் முத்திரமணம் மோனத்தே அப்படின்னார். அப்போ நீங்கள் எந்த தொழிலை செஞ்சாலும் சரிதான், அந்த 1 நிமிஷம் அப்படியே நின்று இறைவனை நீங்கள் ஊன்றி கவனிக்க வேண்டும். ஆகம முடிமையில் ஆரண முடிமையில் ஆக நின்று ஓங்கிய அற்பெருஞ்சோதி அப்படின்றார். இந்த மனித தேகம் ஆலயம்,
இத்தேகத்திலே இறைவன் இருக்கும் இடம் சிற்சபை, கருகூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேகத்தில் எங்கே இருக்கிறார் இறைவன்? சிற்சபையில் இருக்கின்றார் அப்படின்றார். அவர் இகநல பொருளாய் பரநல பொருளாய் அகமர பொருந்தி இருக்கின்றார். இகத்திலும் இருக்கிறார், பரத்திலையும் இருக்கிறார், இந்த அகத்திலையும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இகநிலை என்பது உலகியல், பரநிலை என்பது அருளியல், அருள். பரநிலை என்பது அருள். அவ இகத்திலே இருக்கிறார், பரத்திலே இருக்கிறார். இந்த பேரறிவை அடைந்தால் காணாத காட்சி காணலாம், கேளாத கேள்வி கேட்கலாம். யார் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். என்னை இப்போ எத்தனையோ வித்வான்கள் வந்து கேள்வி கேட்டார்கள், அவர்களுக்கு தட்டாமல் பதில் சொன்னது நான் இல்லை, இறைவன் தான் அப்படின்னு சொல்கிறார். எத்தனையோ பேர் வந்து என்னை கேள்வி கேட்டாங்க, எத்தனையோ பேர் வந்து எனக்கு கேஸ்லாம் போட்டாங்க. அந்த கேஸ்லாம் வந்து இறைவன் தான் என்னை காப்பாற்றினான். அங்கே போய் நான் பாடின அந்த கோர்ட்டில் பாடின பாடலே வந்து இறைவன் தந்த பாடல் தான் அப்படின்னு சொல்கிறார். காணாத காட்சி எல்லாம் கண்டுகொள்ளும் தருணம் அப்படின்னுவார். நீங்கள் இந்த மாதிரி எளிய முறையில் நான் சொல்கிற வழியை பின்பற்றினால் காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாம் அப்படின்றார். இந்த புலை அகப்பற்றை அறுத்தால் எனக்கே இருப்பில்லை என்கிறார் என் அம்மா அப்படின்றார். யார்? கடவுளை வந்து அம்மான்னு சொல்கிறாரு, அப்பான்னு சொல்கிறாரு. புலையகன்னா அந்த கரியால் அந்த உடம்பு வந்து புலைன்னா கரியால் மூடம் தானே இந்த அகம், மலைக்கூடுன்னு சொல்லுவாங்க. அப்போ மாமிசக்கூடுன்னு சொல்லுவாங்க, மலைக்கூடுன்னு சொல்லுவாங்க. அப்போ மாமிசத்தால் ஆனது தான் இந்த உடம்பு. அதான் இந்த புலை அகப்பற்றை அறுத்துதலால் எனக்கே இருப்பில்லை என்றார். யார்? கடவுள் சொன்னார், நீ தான் எனக்கு 2 பிள்ளை அப்படின்னு சொன்னாராம். எனக்கு நீயே 2 பிள்ளைப்பா அப்படின்னு சொன்னாராம். என் கையை பிடித்தார், கடவுள் வந்து அவர் கையை பிடித்தாராம். உரை மனம் கடந்து ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்துவோங்க அருட்பெருஞ்சோதி அப்படின்றார். ஒரு உருவத்தை பார்த்து அப்படியே கண்களை மூடி உள்ளே காண முயற்சி செய்வது தியானம். ஒரு உருவத்தை வச்சு நீங்கள் தவம் செய்கிறீங்கன்னு சொன்னால் அது தவம் இல்லை, தியானம்ன்றார். தவம் வேறு, தியானம் வேறுன்றார். அது ஒரு உருவத்தை உள்ளே வச்சு நீங்கள் சிவனை வச்சு சிவசிவான்னு தவம் பண்ணால் சிவனை தான் நீங்கள் உருவத்தை வச்சு தவம் பண்ணுறீங்க. முருகரை வச்சு தவம் பண்ணுறீங்க, முருகனுடைய உருவத்தை வச்சு ஓம் சரவணபவா அப்படின்னு சொல்லி நீங்கள் தவம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த கடவுளை தான் நீங்கள் தவம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அருட்பெருஞ்சோதியை நீங்கள் அடைய முடியாது. அது தவம் இல்லை, தியானம்ன்றார். உருவத்தை வழிபட்டால் தியானம்ன்றார். மனதிலே எதையும் நினைக்காமல் சும்மா இருப்பதே தவம். மனசில் எதையுமே இருக்கக்கூடாது, எதையும் எந்த உருவமும் இருக்கக்கூடாது, அருவமாக இருக்கணும். அருவமாக தவம் செய்தால் அதுதான் தவம். அதுவே பெருவெளி. நீங்கள் அருவமாக இருக்கிறது தான் பெருவெளிக்கு கொண்டு போவங்களே, அதுவே பெருவெளி. அந்த பெருவெளியில் தான் உங்கள் மனம் செயல்படும். அப்பொழுதுதான் உங்களுக்கு இறை அனுபவம் கிடைக்கும்ன்றார். இப்போ நாம் என்ன பண்ணோம்னா, தியானம்னா என்ன, தவம்னான்றதை முதல் தெரிஞ்சுக்கணும். தியானம் என்பது உருவம், தவம் என்பது அருவம். அதனால் எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இது நன்கு உணர்ந்து இது உள்ளே இருக்கின்ற பொருளை உணர்வீர்கள் என்று நினைக்கின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.